தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ரமேஷ், வணக்கம். சைதாப்பேட்டையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க? சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க? என்ன விவரம்? கடும் வெயில் காரணமாக வரக்கூடிய வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் போது அவர்களுக்கு இது போன்ற பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அதே போல குடிப்பதற்கு தண்ணீர் அங்காங்கே வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான ரேம்ப் வசதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேரடியாக ஒரு பூத்துக்குள்ள இப்ப டிராவல் பண்ணி பார்க்கலாம். போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை தற்போதுதான் மாதிரி வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் 2 புதிய விஷயங்கள் கடந்த தேர்தலை விட இது போன்று செல்போன் வைப்பதற்கு ஒவ்வொரு இடத்திலும் இது மாதிரி வச்சிருக்காங்க. வரக்கூடியவர்கள் உள்ளே செல்போன் எடுத்து செல்லக்கூடாது, செல்ஃபி எடுப்பதற்கு போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்பதற்காக இது போன்று வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை வழக்கமாக இல்லாமல் இந்த முறை பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுடைய புகைப்படங்கள்லாம் கலர் புகைப்படத்தில் இருப்பது. கடந்த முறை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது. இந்த முறை கலர்ல எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறார்களோ அவர்கள் அனைவருடையுமே கலர் புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை 15 வேட்பாளர்கள் மட்டுமே இருப்பதால ஒரே ஒரு இவி மிஷின் தான் இருக்கு. இதுவே 18 வேட்பாளர்களாக இருந்தால் இன்னொரு மிஷின் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. கரூர்லாம் 3 மிஷின் வச்சிருக்காங்க. இங்க 16வது இடத்தில் நோட்டா அமைஞ்சிருக்கிறது. அதாவது 15 வேட்பாளருக்குள்ள இருந்தால் இது போன்ற வசதி. அதே போல விவிபேட் வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக இங்க மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதே போல இங்க சிசிடிவி கண் மூலமாக சென்னையிலுடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் 7 மணிக்கு இங்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல இந்த மாதிரி வாக்குப்பதிவுடைய விவிபேட்ல வந்ததெல்லாம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு 50 ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 50 ஓட்டு கவுண்டிங்ல சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆன விஷயத்தெல்லாம் எடுத்துடக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. தயார் நிலையில் சென்னை இருப்பதையும் நம்மளால பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. ரமேஷ், காலை 7 மணிக்கே வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நிறைய கோடை காலம் அப்படிங்கிற பட்சத்துல காலை 7 மணிக்கே வாக்கை செலுத்திவிட்டு போகலாம் அப்படின்னு வாக்காளர்கள் நினைக்கக்கூடும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 7 மணிக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிற பட்சத்துல அதை கையாளுவதற்கு என்ன மாதிரியான வசதிகள் ஏற்படுத்திருக்காங்க? நிச்சயமாக அது போன்று நம்ம இருக்கக்கூடிய எந்த வாக்குச்சாவடியில் இது போன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட 4 பூத்துகள் இருக்கக்கூடிய பகுதி. சைதாப்பேட்டை தொகுதியில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டு, ஸ்ரீராநகர் உள்ளிட்ட பகுதிகள் இதில் வருகிறது. இன்னமும் எந்த வாக்காளரும் வரவில்லை. வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடிகிறது. அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு சென்னையில் மட்டுமே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக 1 லட்சம் வாக்குகள் வரை டி நகரில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதே சைதாப்பேட்டை தொகுதியில் கூட 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டு தற்போது 2 லட்சம் வாக்காளர்களாக இந்த பகுதியில் உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை பார்த்தீர்கள் சொன்னால் 2021 மிகவும் குறைவாக பதிவான வாக்குச்சாவடியாக குறிப்பாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி இருந்தது. இந்த முறை எஸ்ஐஆருக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்பகுதியிலும் இது போன்று புகைப்படங்கள், அவர்களுடைய புகைப்படங்கள் எந்தெந்த தெருவில் இருக்கிறவர்களுக்கு எங்கெங்கே வாக்கு என்பதை தெளிவாக ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா கூடியவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம் என்பதற்காக நீங்க உங்க குறிப்பாக ஸ்ரீராம் நகர் 4வது தெரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்க வாக்கு இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல என்ன அடையாள அட்டையெல்லாம் கெடுத்து வர வேண்டும் என்பது குறித்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அந்த ஒரு கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் தயார் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ஒரு கட்சிக்கு ஒருவர் மட்டுமே அமர வேண்டும் என்பதால் இந்த வாக்குச்சாவடியில் அந்தந்த வாக்குச்சாவடி முகவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். தயார் நிலையில் இங்கே இருக்கிறது போலிங் ஏஜென்ட் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள். தற்போது கூட நீங்கள் பார்க்கலாம் இங்க மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று இங்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைவருமே தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக வண்ணமை வைப்பதற்கும் குறிப்பாக அந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் அந்த மைதான் அவர்களுக்கு வைப்பார்கள். அதுவும் தற்போது தயார் நிலையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கார்த்திகா. ரமேஷ், எல்லாமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்குள் எத்தனை வாக்கு அலுவலர்கள் இருப்பாங்க? அதாவது 5 பேர் வரை இருப்பார்கள். அதாவது நீங்கள் பார்க்கலாம் இங்க வரக்கூடியவர்கள் ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை சரி செய்து காண்பித்து விட்டு அடுத்ததாக இங்க இருக்கக்கூடியவர்களிடம் பார்த்துவிட்டு அதே போல 4-5 பேரை தாண்டி தான் அவர்கள் இங்கு ஒரு கையெழுத்து இட வேண்டும். அந்த கையொப்பம் விட்ட பிறகுதான் அவர் இங்க கையெழுத்து போட வேண்டும். வரக்கூடிய வாக்காளர் போட்ட பிறகு அவருக்கு இந்த கருப்பு மையெல்லாம் வைத்த பிறகு இந்த
இவிஎம் மிஷினில் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல 15 வேட்பாளர் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே ஒரே ஒரு இவிஎம் நீங்க பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இவிஎம் தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை 15 வேட்பாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 16வதாக நோட் ஆகும். இதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 17 பேர் போட்டிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு மிஷின் அடிஷனலா அங்க வச்சிருப்பாங்க. அது தற்போது இங்க இல்லாம இருக்கிறது. தற்போது இந்த மார்க் ட்ரில்ல வந்து ஏஜென்ட் முன்னிலையில், ஏன்னா அவங்க தான் வந்து பார்க்கணும், அவர்கள் வந்து சரி பார்த்திருக்கிறார்கள், சரியாக மெஷின்கள்லாம் வேலை செய்கிறதா, ஏதாவது அந்த நம்பருக்கு பக்கத்தில் அழுத்தினா கரெக்டான வேட்பாளருக்கு வாக்கு செல்கிறதா என்பன போன்ற விஷயங்களை ஏஜென்ட்டுகளும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். கார்த்திகா, நிச்சயமாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.